ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் பிராண்ட் கிட்டேருந்து ஒரு புது மொபைல் லான்ச் ஆகிருக்குங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒன் ப்ளஸ் நாட் 2T. அந்த மொபைலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மொபைலில் வர பாக்ஸில் என்னென்ன இருக்குது அதை எல்லாத்தையும் பார்த்துருவாங்க வாங்க. முதல்ல நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நம்ம கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல்ஸ், ஒரு மொபைல், டிபியூ கேஸ், ஒரு ரெட் கேபிள் அண்டு ஒன் சார்ஜருங்க. ரெட் கேபிள் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஒன் ப்ளஸ் ரெட் கேபிள் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது தாங்க பாக்ஸில் வர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ஓரியோ பற்றி பார்த்துருவோம் வாங்க. இப்போ பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், ஒரு டைப் சி போர்ட், ஒரு மைக் அண்ட் ஒன் சிம் ஸ்லாட். இது தாங்க நமக்கு பாட்டமில் கிடைக்கிறது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வெயிட்டுங்க 192 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இருக்குதான், பட் ஆனால் அவ்வளோலாம் தெரியலைங்க. ரொம்பவே லைட் வெயிட்டடாக தாங்க இருக்குது. சரி, ஓகே வாங்க. ஒரு ஃபோனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுங்க? டிஸ்பிளே தான். அதுதாங்க மொத்த ஃபோனை பற்றியே விவரிக்குது. வாங்க டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.43 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz கொடுத்துருக்கலாம், ஆனால் ஏன் கொடுக்க மாட்டுறாங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே சூப்பராகவும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப மட்டமாகவும் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. ஓகேங்க, நல்லாவே இருக்குங்க. 120 Hz கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளேனே சொல்லலாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வருவாங்க. இவ்வளோ காசு போட்டு வாங்குறோன்னா பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் இல்லையா? வாங்க பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் தரத்துக்கு அப்படி என்ன தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1300 ப்ராசஸ் தாங்க இருக்குது. இது 1200 ஒரு சின்ன அப்கிரேடுன்னு சொல்கிறாங்கங்க, 1300ன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர்னு சொல்லலாம். என்ன தான் ப்ராசஸர் கொடுத்தாலும் அது சப்போர்ட் பண்ணுறது ஜிபி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல ஜிபியும் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஒன் ப்ளஸ்ஸு பரவாயில்லைங்க, ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குங்க. பிகாஸ் என்ன ஜிபி கொடுத்துருக்காங்கன்னா ARM Mali G77MC9 அப்படின்ற ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஜிபியுனே சொல்லலாங்க. எடுத்து காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அடித்து தூள் கிளப்புனே சொல்லலாங்க. வாங்க எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து PUBG, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸ்லாம் ஆடுறீங்கனாலும் எந்த ஒரு லேக் இஷ்யூவும் இல்லாமல் நல்ல ஃப்ரேம் ரேட்டில் வித்தவுட் ஃப்ரேம் ட்ராப்ஸ் நல்லாவே ஆட முடியுங்க. ஏன்னா டைமென்சிட்டி 1300 ப்ராசஸர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. நான் ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த ஃபோன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இன்னதான் நாட் 2ல் 1200 கொடுத்தாங்க, அதிலே வெடித்து சதறிச்சு. இல்லை சின்ன அப்கிரேடாக 1300 கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலைங்க. எதுவும் நடக்கக்கூடாது, நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஒன் ப்ளஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அதர் ஸ்பெக்ஸை பற்றி பார்ப்போங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ப்ளூடூத் 5.2 சப்போர்ட் இருக்குங்க. கனெக்டிவிட்டிலாம் இஷ்யூலாம் சுத்தமாக வராதுங்க 100%. ஆக்சிஜன் வாய்ஸ், சாரிங்க, கலர் வாய்ஸ் அதுதான் தூக்கி ஆக்சிஜன் வாய்ஸே கலர் வாய்ஸையும் கம்பைன் பண்ணி மட்டமாக்கி விட்டாங்களே. ஆக்சிஜன் வாய்ஸுக்கு பேரே போச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் இருக்குங்க. அதுக்கப்புறம் NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். NFCனா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோ நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஓகேங்களா? டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குங்க. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்க. கிளாரிட்டி, சவுண்ட், பேஸ் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. டால்பி அட்மாஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லாவே இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு குட் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க, அதில் நோ டவுட். ஓகேங்களா? என்னடா மறுபடியும் சொன்னதே சொல்கிறேன், HDR10+ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு ஃபீச்சர் இருக்குது, இருந்தாலும் அதை நான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லையும் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபீச்சரை எக்ஸ்ட்ராவில் சொல்லலாம், இல்லை தப்பு இல்லைங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் கேமராங்க. எல்லாருமே ஃபோன் வாங்குறது எதுக்கு? ஒரு நல்ல கேமரா இருக்கணும்னு தான் வாங்குகிறோம். அப்படி இந்த ஃபோன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கேமரா ஒரு ப்ரெசன்ஸை பார்க்கும் போதே எனக்கு பிடிக்கலைங்க. ஒரு மாதிரி வியர்டாக இருக்குங்க, எனக்கு பிடிக்கலைங்க. உங்களோட தாட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருந்தாலும் சொல்லிடுறேங்க. 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுக்குறாங்க. OIA சப்போர்ட் இருக்குங்க. சென்சார் வரையில் IMX776 அப்படின்ற ஒரு சென்சார் கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிள் 120 டிகிரி EAA சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மோனோ கேமராங்க. அதுக்கப்புறம் அதான் சென்சார்ஸ் வரையில் ஒரு நல்ல சென்சார்னே சொல்லலாங்க. சோனி IMX776 ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய சென்சார் தாங்க. ஓகேங்களா? ஹவ் இஸ் த கேமரா எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கேவலமாகவும் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க. ஓரளவுக்கு நடுநிலையாக இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வாட் அ ஒண்டர்ஃபுல் பிக்சர் அப்படின்னு
நினைக்க தோணுதுங்க. ஆனால் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா அட என்னடா இதுக்காடா நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அந்த மாதிரி நினைக்க வைக்குதுங்க. கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜுங்க. கேமரா வைஸ் ஆவரேஜ் அவ்வளோதாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. இது சரி, ஓகே. ஃப்ரண்ட் கேமராவுக்கு வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஒன் ப்ளஸில் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலே தாண்ட மாட்டாங்க. இப்போ என்ன 32 கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரில. 32 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா சோனி IMX615 என்ற அப்படின்னு ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, f2.4 அப்பச்சூரில் இருக்குங்க. அதுக்கப்புறம் 1080p 30 fps தான் வீடியோ எடுக்க முடியும். EAA சப்போர்ட்டும் இருக்குங்க. பேக் சைடில் 4K 30 fps வரைக்கும் எடுக்க முடியுங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்புங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்புன்னு வரையில் லேட்டஸ்ட்டான வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பு நம்ம பார்க்கையில் UFS 3.1 ஸ்டோரேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ங்க, நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் ரேம் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4Xன்னு ஒரு ரேம் டைப். என்னடா எக்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிறது தாங்க. இதுவும் லேட்டஸ்ட்டான வெர்ஷன், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரேம் டைப் தாங்க, நல்லாயிருக்கும். பேட்ரி, எல்லாருமே பேட்ரி வந்து நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஃபோனில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க, ஒரு நாள் யூஸ்க்கு தாராளமாக தாங்குவோங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி நீங்கள் ஒரு நார்மல் யூஸ்க்கு தாராளமாக இருக்குங்க. அதுவே நீங்கள் கொஞ்ச நேரம் கேம் ஆடுவேன், இன்ஸ்டாகிராம், ஆல்ரவுண்டர் எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரு நாள் உங்களுக்கு தாராளமாக வருங்க. அதுக்கப்புறம் இப்போ 80 வாட் சார்ஜர், இதை பற்றி பேசி ஆகணுங்க. 80 வாட் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வேகமாக சார்ஜ் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 0 to 100 30 மினிட்ஸ்லேயே ஏறிடுன்னு சொல்கிறாங்க. 0 to 50 15 நிமிஷத்தில் ஏறிடுங்க. ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டான சார்ஜிங், பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன், இப்போ இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பங்க. நான் வெறும் ஒரு சஜஷன் மட்டும் தான் சொல்ல முடியும். டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் ஃபோன் ஸ்பெக்ஸ்லாம் பாருங்கள். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மொபைல்ஸும் இருக்குது. அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கலாங்க. எனக்கு ஒரு OnePlus பிராண்டட் மொபைல் தான் வேணும். இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஒரு OnePlus மொபைல் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லோகோக்காக தான் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த மொபைல் சூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒரே ஒரு காரணம், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தாங்க இருக்குது, 120 Hz இல்லை. அதுக்கப்புறம் வாங்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கேமரா ஆவரேஜாக இருக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி ஓகே, எல்லாமே நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஃபோன்ஸும் இருக்குது. எக்ஸாம்பிளே ஒன்று சொல்ல போனோம்னா IQOO Neo 6, அதுவே நல்லாயிருக்கு. அதே Snapdragon 870 ப்ராசர்லாம் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் கேமராவும் இருக்குது. கேமராவும் நல்ல சூப்பராகவும் இருக்குதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. சஜஷன் மட்டும் தாங்க சொல்ல முடியும். டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாங்கலாமா வேணான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த ஃபோனை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸை பற்றி சொல்லியாச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் முக்கியம்ல. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒரு 25,000 வாங்க முடியுங்க. சரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஃபோனை பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த OnePlus பிராண்டடுங்க. 1300 Dimensity 1300 ப்ராசர், நல்ல ஒரு ப்ராசர்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே தரக்கூடிய ஒரு ப்ராசருங்க. கேமரா மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாட் சீரீஸில் கேமராவிலும் எதிர்பார்க்க முடியாது தான். எதுக்கு இந்த நாட் சீரீஸ் விட்டாங்கன்னே முதல் தெரிலங்க. நல்லதாக அதுக்கு வந்து ஒரு ஹை ரேஞ்ச் பட்ஜெட், ஒரு 30,000 40,000 பட்ஜெட்லேயே நல்ல மொபைல்ஸ் விட்டுருக்கலாம். பரவாயில்ல. ஓகேங்க, பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.